Hi friends, this is Dr. Mohammed Mustafa, Fatima Dental Clinic, Vellore. Friends, நம்ம இவ்வளவு நாள் வந்து நீட் இந்த கைடன்ஸ் குரூப்ல வந்து எம்பிபிஎஸ் பத்தி பேசிட்டே இருந்தோங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமா எதை பத்தி பேச போறோம்னா வந்து பிடிஎஸ் பத்தி பேச போறோம், பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. பொதுவாகவே வந்து ஒரு டென்டிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. ஜென்ரலா என்ன அந்த கதை அப்படின்னா வந்து நான் எம்பிபிஎஸ் தான் சேரணும்னு நினைச்சேன், கடைசியில் எனக்கு 1 மார்க்ல எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, அதனால டென்டிஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டென்டிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இந்த பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து இதுக்கு வந்து 12th முடிச்ச உடனே வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுங்க. 4 இயர்ஸ் படிக்கணுங்க, ஒரு 1 இயர் வந்து ஹவுஸ் சர்ஜன். ஸோ 5 இயர்ஸ் படிச்சிட்டாவே நீங்க வந்து ஸ்பெஷாலிட்டி ஆயிடுவீங்க டென்டிஸ்ட்ரிக்கு. இது எந்த மார்க்ஸ்ல வரும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம கீழே பார்க்கலாங்க. 1920ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து டென்டல் காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க, கல்கட்டா டென்டல் காலேஜ். டாக்டர் ரஃபியுதீன் அகமது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் டென்டிஸ்ட்ரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் டென்டிஸ்ட்ரி படிச்சா எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்கா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வருங்க. கண்டிப்பா டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபீல்டு தான். இது வந்து டைரக்டா வந்து எப்படி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இஎன்டி படிக்கணும், அதுக்கு தனியா ஸ்பெஷாலிட்டியா போகணும். டென்டிஸ்ட்ரியை பொறுத்தவரை அது மாதிரி கிடையாது. டைரக்டாவே வந்து நம்ம 5 இயர்ஸ் படிச்சிட்டாவே நம்மளுக்கு வந்து டென்டிஸ்ட்ரி பிராக்டிஸ் பண்ணலாம். சரி, இதை நான் படிச்சு முடிச்சிட்ட பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணலாங்க. பட் இப்போ டே டு டே இப்போ வந்து நிறைய டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்துகிட்டு தான் இருக்காங்க. பட் அது இண்டிவிஜுவலுடைய கேரக்டர்ஸ் தான். அவங்க வந்து எப்படி அந்த படிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஷைன் ஆகிறாங்கன்றது நம்ம அந்த இண்டிவிஜுவல் கையில தான் இருக்கு. டென்டிஸ்ட்ரி முடிச்சிட்ட பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து பிஜி போகலாங்க. எம்டிஎஸ் சொல்லக்கூடிய மாஸ்டர் இன் டென்டல் சர்ஜரி. அதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்எஃப்எஸ் சொல்லக்கூடிய ஓரல் அண்ட் மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய டென்டிஸ்ட்ரி. அதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா வந்து ஃபேஷியல் சர்ஜரிஸ், ஃபிராக்சர்ஸ், ஆன்காலஜி, கேன்சர்னால வரக்கூடியது, இது எல்லாமே சர்ஜரி செய்யலாம். எண்டோடான்டிக்ஸ் சொல்லக்கூடிய ரூட் கெனால் ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஆர்த்தோடான்டிக்ஸ் இருக்குது, ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி இருக்கு. எப்படி வந்து ஜெனரல் மெடிசன் இருக்கோ அது மாதிரி ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி இருக்கு. பெரியோடான்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஈறுகள் சிகிச்சை இருக்குது, கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரி இருக்கு, ஓரல் பெத்தாலஜி இருக்கு. ஓரல் கேன்சர்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கானதுதான் ஓரல் பெத்தாலஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய வாஸ்டா இருக்குது. எம்டிஎஸ் நீங்க படிச்சுட்டு அந்த ஸ்பெஷாலிட்டி பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய அப்ராட்லயும் சான்சஸ் இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு பப்ளிக் ஹெல்த் முடிச்சுட்டு நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க டென்டிஸ்ட்ரி கிடைச்சாலும் தயங்காம எடுங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எப்படி எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிறாங்களோ அது மாதிரி டென்டிஸ்ட்ரி பிராக்டிஷனர்ஸும் வந்து டாக்டர்ஸ் போட்டுக்கிடலாம். டென்டிஸ்ட்ரி நீங்க படிக்க போகும்போதே ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கவர் பண்ணுவீங்க. பேத்தாலஜி, ஓரல் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, பிசியாலஜி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்க படிப்பீங்க. கண்டிப்பா வந்து டென்டிஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாவே அமையுங்க. தேங்க்யூ. பாய்.